We are back with Zuba now. Okay, match போலாம். இது ரெண்டும் போயிட்டு அரைச்சிட்டு இருக்குது. சென்ட்ரல் ஜூ இருக்குது இல்லை, சென்ட்ரல் ஜூ போகலாம் கைஸ். 3x3 டெத் மேட்ச் வேணாம். டைம் பக்கா வச்சு நான் லாஸ்ட் டைம் விளாண்டப்போ எவ்வளோ கேவலமாக விளாண்டேன்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் ஓரளவு நல்லாவே விளாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி மேட்ச் நவ். இப்போ ஸ்கிப்பிக்கு புதுசாக ஸ்கின் விட்ருக்கானுங்க கைஸ். ஸ்கிப்பிக்கு ஜாக்குக்கு எனக்கு தெரிஞ்ச ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்கு ஜாக் ஸ்கின் கொடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஜாக் ஆனிவர்சரி எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் ஸ்கின்ஸ் தான் கொடுப்பானுங்க. அது ஃபஸ்ட் டைம் ஜூபா ஆனிவர்சரி கொடுத்தது வந்து எனக்கே தெரியும், கோல்டன் மிக்ஸ். அதுக்கடுத்து கோல்டன் செல்லி, கோல்டன் எலைனி, அடுத்து கோல்டன் லேரி. லாஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து கோல்டன் லேரி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மற்ற கோல்டன் ஸ்கின்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசாக எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் இது கோல்டன் ஜாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஜாக்கில் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. கிளான்லேயும் இருக்கேன், நல்ல கிளானாக பார்த்து. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இப்போ, லாஸ்ட் டைம் வந்து பக்க வச்சு விளாட்றப்போ ரொம்ப மொக்கையாக விளாண்டுருப்பேன். இப்போ பக்க வச்சு விளாட கற்றுக்கிட்டேன் மிஸ். அது எனக்கு பிடிச்சின்னு வச்சுருக்குது கொஞ்சம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இல்லை, இன்னும் வச்சுருக்குது. மிக்ஸி வச்சுருக்கிறதுல வந்து எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், அந்த இது எங்கே உடச்ச ஸ்பெஷலாக வருதா, அது ஸ்பெஷலான வரல, பார்க்க தான் ஸ்பெஷலாக இருக்குது. சரி வாங்கடா, பயந்தவங்களுங்களா போகலாம். இங்கே பற்றிங்களா ஃப்ரிட்ஜா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. டிஃப்ரெண்ட் தீம். என்னடா ஃப்ரிட்ஜு இது, வித்தியாசமாக அலங்கோலமாக கிடக்குது. பேரல் எடுத்துக்கணும். வாங்கடா சண்டைக்கு போகலாம். இது சோம்பேறி மாதிரி இருந்து ஒளியக்கூடாதுடா, வாங்கடா போகலாம் சண்டைக்கு. ஏன்னா ஒன்று ஒரு கலரில் இருக்குது. நினச்சேன் கைஸ் மறு பிளேஸ் எவ்வளோ பண்ணிருப்பாங்கன்ட்டு. அங்கே ஈஸ்டர் எக்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டானுங்க. வாங்கடா, அப்புறம் நானாக போய் செத்துருவேன். செத்தனா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஒழுங்காக அவனுங்களாம் வரட்டுமா இல்லை நீங்களே வரீங்களா? ஒழுங்காக வந்து தொலைங்கடா பைத்தியக்காரனுங்களா. ஸ்கின்னு மட்டும் பக்காவாக வச்சுருப்பானுங்களாம். 1 2 3 ஷெக்க ஸ்கின் இங்கே இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து அது மண்டையில் பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்களா நல்லா தான் போச்சு. ஓகே, இப்போ சண்டைக்கு போகலாம் நம்ம. எனக்கு அந்த கன்று மட்டும் தலைவரே கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னால் பேப்பரை போட்டு தள்ள முடியும். சி 16th லெவல்லாம் பெப்பர்லாம் போட்டு தள்ளியிருக்கேன். மாட்டிக்கிட்டேன், இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இல்லை இங்கே ஸ்பான் ஆகக்கூடாது. அப்பா ஏன்டா இவ்வளோ பயங்கரமாக எனிமிஸ் வரீங்க? கொஞ்சம் மொக்கையாக வாங்கடா, நாங்களும் ஜெயிக்கணும்டா. என் டீம்மேட்ஸும் நல்லா தான் இருக்கானுங்க, ஆனால் அவனுங்களுக்கு விளையாட தெரியாது. இதே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி ஈஸ்டர் முட்டை மொத்தம் 3 ஈஸ்டர் முட்டை இருக்குது. 4 ஈஸ்டர் முட்டை இருக்குது. சீக்கிரமாக காலத்தில் இறங்கணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு கன்னில் எதுவும் தான் பிரச்சனையாக போச்சு. சிக்ஸ்டீன்த் லெவல் பேப்பரே போட்டு தள்ளியிருக்கேன் கிராண்ட் மாஸ்டர் 2. ஆனால் இதை போட்டு தள்ள முடியல. கம்மி ஹெல்த்துலையா போட்டு தள்ளனு கேட்காதீங்க யாரும். ஃபுல் ஹெல்த்தில் போட்டு தள்ளினேன். நான் ஃபுல் ஹெல்த்து, அப்புறம் பேப்பரும் ஃபுல் ஹெல்த்து. என்னடா ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு வரீங்க? ஹீலியம் கேனிஸ்டர் வந்தீங்களா? உங்களுக்கு ஹீலியம் கேனிஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? செத்தங்க இவனுங்க எல்லாருமே ஹீலியம் கேனிஸ்டர் வச்சுட்டு சண்டை போட்டு என்ன அங்கேயும் இங்கேயும் துரத்தி விட்றானுங்க. எங்கடா வரேன் ஒருத்தவனை பாதி கொஞ்சமாவது ஹெல்த்து குறையாமல் நான் இன்னைக்கு இந்த மேட்ச் விட்டு வெளியே போக மாட்டேன்டா. வரேன்டா இருங்க. இந்த பேப்பர் தானே நம்மளை போட்டு தெளிச்சு ஓடே.
ஐயோ நீ சங்கு ஊதுறானுங்க எனக்கு. நைஸாக ஓடி போய் அடிச்சிடலாம் பேசாம. சாப்பிடுச்சிட்டான். கேஸ் இந்த மேட்ச் ஊற்றிக்கிச்சு. இது முடிஞ்சது பிறகு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்டைலாக போனேன். நான் கேவலமாக தோற்றுட்டு வந்துருக்கேன். ஸோ இது கிளைம் பண்ணிட்டு போகணும். சும்மா போர் அடிக்குதுன்னு தான் கிளைம் பண்ணுறேன். நான் கிளைம் பண்ண மாட்டேன். இப்போ புதுசாக ஸ்கிப்பிக்கு ஸ்கின் வந்திருக்குல்ல, காட் ஸ்கிப்பின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கிப்பி அதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு விஷயம் அதில் பிடிக்கல. என்னென்னா டேப் போட்டு தான் அது அந்த காட் போட்டிருக்கேன். அந்த இது மண்டை எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அதனால தான் அது பார்க்க நல்லா இருக்காது. யோசிக்கணும். சரிங்க, இவனுங்க சைடு தான் இப்போ கை நீட்டும் எனக்கு. கரெக்டாக டோனாவை பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ லெஜெண்டரி பண்ண தூக்குடா. ஃபுல் ஸ்பீடில் தூக்குடு. தூக்கிட்டான். சூப்பர்னா என்னவா இங்கெல்லாம் உங்கள் வேலையை காமிக்கிறீங்க. சீப் இண்டஸ்ட்ரி லோகோக்கு உடாங்க. ஏங்க நம்ம இங்கேருந்து அட்டாக் பண்ணுவோம். அந்த சீட்டு வரும். சரியா சீப் சாவா. ஹாய் கண்ணா. கங்கனை கட்டிக்கம்மா. கண்ணனுக்கு ஐயோ கிடைக்கும். ஏய் பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரி லோகோ எனக்கு வச்சு தான் நான் எடுத்து வைக்கிறேன். யாரும் சாகக்கூடாது. நான் அடிப்பேன். நீங்கள் அப்படியே அடி மட்டும் வாங்கிட்டு எடுத்து ரத்தம் இருக்கீங்க. ஜீவனா யாரா நீ? சூப்பர்னா நான் பார்த்துக்கிறேன். சூப்பர்னா சரியா வாங்களா. நான் வந்து போகிற லெஜெண்டரி ஐயா அந்த லெஜெண்டரி கன்று மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கன்று மட்டும் நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன். எப்படின்னு சைடு வருவான். ஐயோ யானை வச்சுப்பா கரெக்டாக கடிக்கிற. நான் எங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்க? இங்கே வந்தாலும் வருவாங்க. யானை கேட்டேன் பண்ணீங்களா? எனக்கு ஆசை. சரியா கொண்டு போ. தப்பிச்சானே தம்பி. அவன் வாங்கல. நைட்டு பூஸ் சரியா. ஐயோ அடி மட்டும் வாங்க கடா. கிண்ணி வேணாண்டா. அது உங்களை அடிச்சு எனக்கு ஏன் போய் டீல் பண்ணி கொடுக்குங்க. இவனுங்க ரொம்ப கடுப்பு ஏற்றுறாங்கய்யா. அதான் லைட்டாக வீலாக இருக்குது. நான் பேசிட்டுருக்கேன். அவ்வளோ பவர்லாம் நல்லது. நீங்கள் இது போட்டு கொள்ள போகிறேன். ஆனால் அது மாட்டாது. இது சரியார் சாப்பிடா. அதுக்கு நம்பிக்கையில் தான். ஐயோ ஒர்க் ஆகுதுன்னா நான் என்னடா பண்ணுவோம். பட்டன் ஒர்க் ஆகுது. ஐயா அந்த லெஜெண்டரி கண்ணு மட்டும் லெஜெண்டரி கண்ணு தானடா கேட்டாங்க. லெஜெண்டரியாடா கேட்டாங்க. 4 கில்லா 6 கில்லு. இப்படிதான் ஏதோ ஒரு கில்லு எடுத்தோம்ல அது போதும். மிக்ஸ் வேம்பேற்றிருக்கு. அதான் எதை எடுத்துகிட்டு போனேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் யாரை சொல்லலாம். கேம் பிளே ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் அது வேணாம். நம்ம ப்ரூஸ் அண்ணனை கூப்பிட்டு போவோம். அண்ணனை ஆனால் எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு தெரில. நான் நல்லா விளையாடுற கேரக்டர் எடுத்துகிட்டு போனால் ஒழுங்காகவே விளையாட மாட்டேங்குது. நம்ம பக்கண்ணனுக்கும் என்னாச்சுன்னு தெரில. நம்ம ப்ரூஸ் அண்ணனுக்கு மெயினாக என்னாச்சுன்னு தெரில. ஓடி இன்னைக்கு நம்மளுக்கு கில்லு தான். வேட்டை தான் இன்னைக்கு நம்மளுக்கு. வேட்டை மட்டுமே. சீக்கிரமாக தூக்கு பக்குக்கு முன்னாடி. பிகாஸ் ஏன் தெரியுமா, நம்ம சிப்பி அண்ணன் இருக்கார்ல. சிப்பி அண்ணனா அக்காவான்னு தெரில.
கைஸ் ஷார்ட்டில் மிஸ் ஆகிடுது கைஸ். அதான் எனக்கு பிரச்சனை, வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு பிரச்சனைன்ட்டு. பரிவாச்சி என்னடா அவன் டாப் ப்ரெடேட்டரா? நாங்கள் கஷ்டப்பட்டு கில் எடுப்போம், நீங்கள் வேறு யாரையோ டாப் ப்ரெடேட்டர்னு சொல்லுவீங்க. இப்போ தான் ரியல் டாப் ப்ரெடேட்டரை காமிச்சிங்க. ஃப்ரெடி கில் எடுக்கலான்னு பார்த்தேன், செத்துட்டான். இல்லை என் கில்ல சாவலை. ஆமாம் என் டீமில் இல்லை, வேறு குரூப் இல்லையா? சாவுங்கடா. ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்கண்ணே. சாப்பிடுச்சிட்டானே, பார்த்துக்கலாம். ஐயா லெஜண்ட்ரி கண்ணு மட்டும் போங்கடா, நீங்களும் உங்கள் லெஜண்ட்ரி கண்ணும் போட்டு 9 கில் MVP. அதுக்குள்ளே ஜெயிப்போன்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் எனக்கு கன்று கிடச்சிருந்துருக்கணும், அப்போ தான் மாஸ் காட்டி இருந்திருக்கலாம் கைஸ். ஓகே, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். ஜூபா கண்டென்ட் அவ்வளோக்கு வராது, அதான் பிரச்சனை. ஸோ பாய் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். வியூஸ் கூட ஒழுங்காக வரமாட்டேன்து, ஏன் உங்களால தான் இல்லை, கொஞ்சம் பாருங்கள் கைஸ். என் பர்த்டேக்கு வந்து நான் லைவ் போடலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் லைவ் பாருங்கள். நீங்கள் சும்மாவாவது பாருங்கள் கைஸ், அப்போ தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே கைஸ், பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.